தனித்து விடப்பட்ட செங்கோட்டையன் பாஜகவை நம்பி இந்த நிலையா அப்படின்னு கேள்வி வருது. ஏன்னா ரொம்ப அமைதியான ஒரு நபர் செங்கோட்டையன். எப்பவுமே ரொம்ப ஆர்ப்பரிக்க மாட்டார், ஆக்ரோஷமாக மாட்டார், கோபப்பட மாட்டார், ரொம்ப சாந்தமா இருக்கக்கூடிய நபர் அப்படின்னு செங்கோட்டையன் சொல்லுவாங்க. இப்படி அமைதியாக இருந்த அதிமுகவில் ஒரு புயலை திடீர்னு செங்கோட்டையன் கிளப்பினார். அதுதான் எடப்பாடிக்கு எதிராக ஒரு பேசிய வார்த்தைகள். செய்தியாளர் சந்திப்பில் ஓபிஎஸ் ஆதரவாளர்களோட ஆலோசனை அப்படின்னு படுபிசியாக செங்கோட்டையன் இருந்தார். என்னன்னா, செய்தியாளர் சந்திப்பு, ஓபிஎஸ் ஆதரவாளரோட ஆலோசனை, எடப்பாடிக்கு எதிரான கருத்து, அதிமுகவில் ஒரு பரபரப்பு அப்படின்னு ரொம்ப பிஸியாக இருந்தார் செங்கோட்டையன். இப்போ ரொம்ப அமைதியாயிட்டார். அவசரப்பட்டு அதிமுகவில் கலக்கத்தை உண்டு பண்ணிட்டோமோ அப்படின்னு யோசிக்கிறார். அதாவது அதிமுகவில் தேவையில்லாமல் நம்மளுடைய கருத்துக்கள் அதிமுகவுக்குள்ள நமக்கு வெறுப்பு உண்டாக்குற மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம உருவாக்கிட்டோமோ, தேவையில்லாத பண்ணிட்டோமோ, எடப்பாடிக்கு எதிராக குரல் கொடுத்துட்டோமோ அப்படின்னு அவர் யோசிக்கிறதா தகவல்லாம் வந்துட்டு இருக்கு. கடந்த ஒரு மாதத்துக்கு மேலாகவே தமிழக அரசியலில் பேச்சு பொருளாக இருந்தவர் தான் செங்கோட்டையன். ரொம்ப அமைதியான அரசியல்வாதி. ஏற்கனவே சொன்ன மாதிரி எதையும் யோசித்து செய்யக்கூடிய ஒரு நபர்னு பெயர் பெற்றவர். எம்ஜிஆர் காலத்திலிருந்து அரசியல் பண்ணிட்டு வராரு. ஜெயலலிதாவை நம்பிக்கைக்குரிய அமைச்சர்களில் ஒருவர். அதனால தான் அதிமுக பல சூழ்நிலைகளில் சிக்கி தவித்த போதிலும் கூட எந்தவித பிரச்சனையிலும் சிக்காமல் இருந்தவர் தான் செங்கோட்டையன். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அடுத்த முதலமைச்சர் யார் அப்படின்னு கேள்வி வரும்போது அதுக்கு பதிலாக இருந்தவர் தான் செங்கோட்டையன். முதலமைச்சராக பதவியேற்க வாய்ப்பு செங்கோட்டையனுக்கு கிடைச்சது. ஆனால் நிதி நெருக்கடி காரணமாக, சில பிரச்சனைகள், சில சிக்கல் காரணமாக அதை ஏற்க முடியாமல் போனது. உடனே அந்த நேரத்தில் அந்த வாய்ப்பை சரியாக கண்டவர் தான் எடப்பாடி பழனிசாமி, இப்போ அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர். முதல்வராக்கின சசிகலாவையும் டிடிவி தினகரனையும் ஓரங்கட்டுறாரு எடப்பாடி பழனிசாமி. தன்னை எதிர்த்து வாக்களித்த ஓ பன்னீர்செல்வத்தோட கூட்டணி சேர்ந்து 4 ஆண்டுகள் ஆட்சியை நடத்தினார். இடையில கட்சியிலும் ஆட்சியிலும் தன்னை ஆக்கிரமித்து ஒரு மிக அதிகாரமிக்க நபராக முன்னிறுத்தி கொண்டார் எடப்பாடி பழனிசாமி. அப்புறம் ஓபிஎஸ்ஸையும் வெளியேற்றினார். எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்ததால செங்கோட்டையினால் குரல் கொடுக்க முடியல. அவர் ஓரங்கட்டப்பட்டார் அப்படின்னு சொல்லப்பட்டது. பாஜகவினுடைய பேச்சை கேட்டு ஓ பன்னீர்செல்வம் வெளியேறிய நிலையில தனக்கும் அந்த நிலை வந்து விடுமோ அப்படின்னு அச்சத்தில் இருந்தார் செங்கோட்டையன். அதே நேரத்தில் நாட்கள் போக போக என்ன ஆகுது அப்படின்னா, எடப்பாடி செங்கோட்டையன் இடையான விரிசல் அப்படிங்கிறது அதிகமாகுது. அதன் வெளிப்பாடாக தான் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு எடப்பாடிக்கு எதிராக குரல் கொடுத்தார் செங்கோட்டையன். ஜெயலலிதாவை எப்படி புறக்கணிக்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். அதுதான் பிரச்சனை தொடக்கமாக இருந்தது. விவசாயிகள் நடத்திய அந்த பாராட்டு விழாவில், எடப்பாடி பழனிசாமி நடத்திய பாராட்டு விழாவில் ஜெயலலிதா போட்டோவே கிடையாது. ஜெயலலிதா போட்டோவே இல்லாமல் எப்படி நீங்கள் இந்த நிகழ்ச்சி கட்டமைக்கலாம், பேனர் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதுக்குள்ளே மறந்துட்டீங்களா அப்படின்னு செங்கோட்டையன் கேட்க அது பிரச்சனையாக தொடங்கியது. அதுக்கு பிறகு அந்த விவகாரம் ஓய்ந்த நிலையிலும் கூட திடீர்னு அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவங்களை ஒன்று சேர்க்கணும் அப்படின்னு போர்க்குடி தூக்குனார். தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமி தலைமை வந்திருந்து தொடர்ந்து தோல்விதான். அதுக்கு காரணம் ஒருங்கிணைப்பு இல்லை, ஒற்றுமை இல்லை. அதனால ஒன்றுபட வேண்டும், ஒற்றுமையாக இருக்கணும், ஒன்று சேர வேண்டும், அப்பதான் நமக்கான வெற்றி கிடைக்கும். அதனால உடனே ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா எல்லாரையும் ஒன்று சேருங்க அப்படின்னு போர்க்குரல் உயர்த்தினார் செங்கோட்டையன். மனம் திறந்து பேசுவோம் அப்படின்னு அவர் சொன்னது ஊடகங்கள்ல அப்போ தலைப்புச் செய்தியாச்சு. 2-3 நாட்கள் அவரை சுற்றி ஊடக தலைப்புச் செய்திகள் இருந்துச்சு. அதுக்கு பிறகுதான் அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களை சேர்க்க வேண்டும், அதுக்கு 10 நாட்கள் கெடு விதிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு செங்கோட்டையன். அடுத்த நாளே அவருடைய கட்சி பதவிகளை பறித்தார் எடப்பாடி பழனிசாமி. ஈரோட்டிலே தன்னை தவிர்த்து எந்த அதிமுக சக்தியும் இல்லை அப்படின்னு செங்கோட்டையன் நினைச்ச நிலையில எம்எல்ஏ செல்வராஜை மாவட்ட செயலாளர் ஆக்கினார் எடப்பாடி பழனிசாமி. அதுவரை செங்கோட்டையனுடைய ஆதரவாளராக இருந்து பதவி ராஜினாமா செய்தவர் ஒரே நாள்ல செல்வராஜனுடைய ஆதரவாளராக மாறுறாங்க பல பேர். எடப்பாடி பழனிசாமியுடைய ஆதரவாளராக இவர் எம்எல்ஏ மாறுறார். செங்கோட்டையனுக்கு ஆதரவாக இந்த எம்எல்ஏ. எடப்பாடி பழனிசாமி நீலகிரி பிரச்சாரத்துக்கு போனும்போது கூட திட்டமிட்டு கோபி வழியாக போனார். அப்போ ஆயிரக்கணக்கான அதிமுகவினர் என்ன பண்றாங்க, திரண்டு வந்து அவருக்கு வரவேற்பு கொடுக்குறாங்க. அதுல பெரும்பாலும் ஒரு பார்த்தோம் அப்படின்னா செங்கோட்டையனுக்கு ஆதரவாக பதவி ராஜினாமா செஞ்சவங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஒரே நாளில் தன்னுடைய ஆதரவாளர்கள் அனைவருமே எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளராக மாறிவிட்டதால் அதிர்ச்சியில் இருக்கார் செங்கோட்டையன். அதிமுகவில் பிரிந்து சென்றவங்க ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிற பாஜகவின் பேச்சை கேட்டுதான் நான் குரல் கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை இருக்கு. பாஜகவும் எடப்பாடியும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. இப்போ செங்கோட்டையன் தனித்து விடப்பட்டிருக்கார் அப்படின்னும் அவசரப்பட்டுட்டோமோ அப்படின்னு ஒரு யோசனையும் அவர் சொல்றதாக சொல்லப்படுது. ஏன்னா பாஜகவை நம்பிதான் பொதுவாக எடப்பாடியும் செங்கோட்டையனும்
ஒன்னா இருக்கும்போது கூட செங்கோட்டையன் திடீர்னு போய் டெல்லி போய் பாஜகவுடைய தலைமையை சந்திச்சுட்டு வந்தாரு. அப்போ மிகப்பெரிய சர்ச்சையானது. அப்போ செங்கோட்டையனை வைத்து பாஜக எடப்பாடிக்கு எதிராக காய் நகர்த்துகிறதா அப்படின்லாம் சொல்லப்பட்டது. அப்போ செங்கோட்டையனை வைத்து மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்போ எடப்பாடி பழனிசாமி நம்மளுடைய பேச்சை கேட்கல அப்படின்னா செங்கோட்டையன் முன்னிறுத்தப்படுவார் அப்படின்னு பாஜக பிளான் போடுறாங்கன்னு சொல்லப்பட்டது. அப்படியே போயிட்டு இருக்கும் போது எடப்பாடி தன்னுடைய வியூகத்தை வகுத்தாரு. அவரு டெல்லியில போய் சந்திச்சாரு. அதுக்கு பிறகு செங்கோட்டையன் என்ன பண்ணாரு, போர்க்குரல் உயர்த்துறாரு. பாஜக நமக்கு இருக்கு, சப்போர்ட் இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கையில அவர் போர்க்குரல் உயர்த்தினாரு. ஆனா அதுக்கு பிறகு இப்ப எடப்பாடி பழனிசாமி பாஜக மேலிடத்தை சந்திச்சு சமாதானமா பண்ணி இப்ப அவங்க ஒற்றுமையை ஆயிட்டாங்க. பாஜக நம்பி குரல் கொடுத்த செங்கோட்டையன் இன்னைக்கு என்ன நிலையில இருக்காரு அப்படிங்கிறதும் அதிமுக வட்டாரத்துல செங்கோட்டையனுக்கு ஆதரவானவர்கள்லாம் பேசிட்டு இருக்கிறதாக சொல்லப்படுது.